கைஸ் வெல்கம் டு தி செல்வன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா காலையில் ஃபுல்லாக மழை 8 மணிக்கு வருது. அப்டமன் மட்டும்தான் நீ பண்ண லைட்டாக. ஆனால் 3 நாளில் மாரத்தான் வேறு இருக்குது இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை. அதனால் அதுக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்கிறோம். அதனால் ஆப் சேலஞ்ச் guys. So இது பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் ஷோ ஐட்டம்ஸ். தெரியும், சரி ஒரு காராச்சும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து துண்டா பிடிங்கிட்டு வந்துருச்சு. ஆனால் நல்ல ஷூ தான், தைச்சே ஆகணும் கைஸ். அடா போதுமாடா சாமி, இருந்தாலும் தேங்க்ஸ் சார், அப்போ தைச்சுக்கிறேன். இன்னும் 3 நாள் தான் கைஸ் இருக்கு மாரத்தானுக்கு. நம்ம ரூம் தங்க முட்டைற வாத்து தான். பட் ஷூவில் ஒரு செக்மெண்ட் வச்சுட்டாரு, அதை தைச்சு தான் யூஸ் பண்ண முடியும். நான் ரொம்ப ஊற வச்சதுனால இல்லை மொதவோ லைட்டாக கம்மு பிடிங்கிருச்சு. அதை சரியாக நான் நோட் பண்ணல, அதனால் பிஞ்சு வச்சு கைஸ். அதனால் இருந்தாலும் புதுசு வெள்ளிக்கிழமை வந்துடும். தயாராக இருங்க. மாரத்தான் எங்கேனா விஓசி பார்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 கிலோமீட்டர் தனிச்சிக்கு என் கூட ஓடலாம். அதனால் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல தடைகள் வரலாம், மழை பெய்யலாம், வெயில் அடிக்கலாம், புயல் அடிக்கலாம். ஆனால் எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஒர்க் அவுட், மினிமம் ஒர்க் அவுட்னாச்சும் பண்ணணும். அதனால் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்க காய்ஸ். உடனே வந்து மதுரை சீரீஸ் வீடியோவும் முடிய போகுது. மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி ஒன்று சொல்லணும், மதுரையை பற்றி ஓவராலாக ஒன்று சொல்லணும். அதோட முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களாலே முடியும். அடுத்து வந்து செல்வன் ஷோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விடுங்க. ஒர்க் அவுட்டுக்கு ரெடியாக போகிறோம். பாய் பாய் கைஸ். செல்வன் ஷோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அப்டமன் தான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒர்க் அவுட்டாக இருக்குது கைஸ். நகர மாட்டே இருக்குது பாடி.